ஒன்னு ஒரு அடிமையோட மனத உலுக்குற ஒரு கதை. இன்னொன்னு சரித்திரத்துல கிட்டத்தட்ட மறைஞ்சே போன ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட கதை. ஆமா, இந்த கதைகளோட மையத்துல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. வெற்றிக்கும் செல்வத்துக்கும் உண்மையான திறவுகோல் ஏது? நாம நினைக்கிற மாதிரி கடின உழைப்பா? இல்ல சிலருக்கு மட்டும் வர அதிர்ஷ்டமா? அதேதான். இந்த மூல ஆதாரம் பண்டைய பாபிலோனோட பார்வையில இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில தருது. சரி, நாம நோக்கம் இதுதான். இந்த கதைகள்ல இருந்தும் வரலாற்று தகவல்கள்ல இருந்தும் உங்களுக்கு தேவையான முக்கிய முத்துக்களை மட்டும் பிரிச்செடுக்கிறது. வாங்க இந்த ஆய்வை தொடங்குவோம். ம் கதை ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல்ல இருந்து தொடங்குதுரியா? ஆமா, ஒருத்தர் ஷர்ருநாடா ஒரு காலத்துல அடிமையா இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய வணிகரா உயர்ந்தவர். இன்னொருத்தர் ஹதன்குலா ஒரு பணக்கார வீட்டு இளைஞன். அவனுக்கு உழைப்புங்கிறது அடிமைகள் செய்யற ஒரு கேவலமான விஷயம். ஹதன்குலா ஷர்ரு நாடா கிட்ட ரொம்ப அலட்சியமா ஒரு கேள்வி கேக்குறான். நீங்க ஏன் இன்னும் இப்படி உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு தான் போதுமான பணம் இருக்கேன்னு கேக்குறான். இதுக்கு பதிலா ஷர்ருநாடா தான் வாழ்க்கை கதையே சொல்ல ஆரம்பிக்கிறார். அங்கிருந்து தான் நம்ம ஆழமான பார்வை தொடங்குது. ஷர்ருநாடா சொல்றார், நான் ஒரு அடிமையா இருந்தப்போ தேன் அப்பங்களை ஒரு தட்டுல வச்சு வித்துக்கிட்டு இருந்தேன். அவரோட எஜமானர் நானானைட் அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு இல்லையா? ஆமா, அந்த ஆஃபர் தான் கதையோட திருப்புமுனை. விற்பனையில வர்ற லாபத்துல நாள்ல ஒரு பங்கு ஷர்ருநாடாவுக்கே தரதா சொல்றார். இது அந்த சின்ன பையனுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. நிச்சயமா, ஒவ்வொரு நாளும் காசு சேர ஒரு நாள் நம்ம சுதந்திரத்தையே விலை கொடுத்து வாங்கிடலான்னு ஒரு நம்பிக்கை வருது. அப்போதான் மெகிடோன்னு ஒரு நண்பர் சொன்ன வார்த்தைகளை அவரை நினைவுபடுத்துறாரு. உழைப்பு என் சிறந்த நண்பனா மாறிடுச்சு. இது கேட்க ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு அடிமைக்கு வேலைங்கிறது ஒரு தண்டனை மாதிரி. ஆமா, ஆனா ஷர்ருநாடா அதை தனக்கான விடுதலையின் பாதையா பார்க்க ஆரம்பிக்கிறார். கதையில ஒரு முக்கியமான சந்திப்பு நடக்குது. அரத் குலான்னு ஒரு தரைவிருப்பு வியாபாரி. ஆமா, அவர் தினமும் ஷர்ருநாடா கிட்ட அப்பம் வாங்குவார். அவர் ஷர்ருநாடாவோட முயற்சியை பார்த்துட்டு, உன்கிட்ட இருக்கிற இந்த குணம் உன்னை வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகும்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய நகரத்துல தனிமையில இருந்த ஒரு அடிமைக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்குன்னு ஷர்ருநாடா சொல்றார். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த அரத் குலா வேற யாரும் இல்ல. இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறானே, அந்த ஹதன்குலாவோட தாத்தா. நிஜமாவா? அப்போ இந்த கதை முழுசும் அவனோட சொந்த குடும்பத்தை பத்தி தானா? அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் அரத்குலா ஷர்ருநாடா கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றார். என்ன ரகசியம்? நானும் உன்ன மாதிரி ஒரு அடிமைதான். நான் என் எஜமான கூட ஒரு கூட்டாளியா இருக்கேன். இத கேட்டதும் ஹதன்குலாவுக்கு கோவம் வந்துடுது. என் தாத்தாவை பத்தி தப்பா பேசாதன்னு கத்துறான். அதுக்கு ஷர்ருநாடா ரொம்ப நிதானமா, உண்மையை ஏத்துக்கிற தைரியம் உனக்கு இருக்கா, இல்ல பொய்யான பெருமைகள்லே வாழ்ந்துட்டு போக போறியான்னு கேக்குறார். ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாபிலான்ல ஒரு அடிமை ஒரு வியாபாரத்துல கூட்டாளியா இருக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம்? இதுதான் பாபிலானியன் சட்டங்களோட ஒரு தனித்துவம். ஒரு அடிமை சொத்து வச்சுக்கலாம், அப்படியா? இன்னொரு அடிமையை கூட சொந்தமாக்கலாம், பெரிய வணிகத்துல கூட்டாளியா சேரலாம். வாவ்! அதாவது அங்க அடிமைத்தனம்ங்கிறது ஒரு நிரந்தரமான விஷயம் இல்ல. அது ஒரு தற்காலிக பொருளாதார நிலை. உழைச்சா அதுல இருந்து வெளியே வர ஒரு வழி இருந்திருக்கு. இந்த தகவல் கதையை இன்னும் ஆழமாக்குது. ஷிருநாடாவோட வார்த்தைகளால உத்வேகமடைஞ்ச அரத்குலா தன் சுதந்திரத்தை வாங்கி டமாஸ்கஸ் நகருக்கு போறார். ஆமா, அங்க போய் ஒரு பெரிய மனிதர் ஆகிறார். பல வருஷம் கழிச்சு அவர் ஷுருநாடாவை பார்க்கும்போது, உன் வார்த்தைகள்ல ஒரு மந்திரம் இருந்துச்சு, உழைப்பு என் நம்பிக்கையை மீட்டு கொடுத்துச்சு, நான் இப்போ ஒரு சுதந்திரமான மனிதன்னு சொல்றார். ஆனா ஷுருநாடாவோட வாழ்க்கையில எல்லாம் சரியா போகல. ஒரு பெரிய பின்னடைவு வருது. ஆமா, அவரோட எஜமானர் நானானைட் சூதாட்டத்துல எல்லா பணத்தையும் இழந்துடுறார். அப்புறம் கடன் கொடுத்த ஒருத்தர்கிட்ட ஷுருநாடாவோட அடிமை பத்திரத்தை அடமான வச்சிடுறார். அவ்வளவுதான். ஐயோ! ஒரு நாள் சாஸ்ன்னு ஒரு கொடூரமான மேற்பார்வையாளன் வந்து ஷுருநாடாவை இழுத்துட்டு போயிடுறான். ஷருநாடா பாபிலோனோட அந்த பெரிய கால்வாய் கட்டுற வேலைக்கு அனுப்பப்படுறார். அந்த இடம் ஒரு நரகம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆமா, சுட்டெரிக்கிற சூரியன், சுகாதாரம் இல்லாத சாப்பாடு, படுக்க கூட கூடாரங்கள் இல்ல. ஷருநாடாவோட உடம்பும் மனசும் உடைஞ்சு போகுது. நம்பிக்கையே இழந்துடுறாரு. அந்த விரக்தியான நேரத்துல அவர் தன்னை சுத்தி இருந்த மத்த அடிமைகளை கவனிக்கிறார். அங்க அவர் 3 விதமான ஆட்களை பாக்குறார். யார் யார் அவங்க? சபாடோ மாதிரி சிலர் வேலையை தவிர்க்க முயற்சி செஞ்சு சவுக்கடி வாங்கி புண்களோட இருந்தாங்க. சரி. பைரேட் மாதிரி சிலர் எதிர்த்து போராடி ராஜாவின் காவலரை கொன்னதால எல்லாரும் முன்னாடியும் சவுக்கடியால கொல்லப்பட்டாங்க. ஆனா அவரோட நண்பன் மெகிடோ மட்டும் வித்தியாசமா இருந்தான். ஆமா, அவன் கடினமா உழைச்சாலும் முகத்துல ஒரு சந்தோஷத்தோட இருந்தான். அது எப்படி? வேலைய ஒரு கருவியா பயன்படுத்தி தான் மேலதிகாரியோட நம்பிக்கையை பெற்று ஒரு ஃபோர்மேனா உயர்ந்திருந்தான். அந்த நொடியில ஷருநாடாவுக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சது? வேலையை தவிர்ப்பதும் எதிர்ப்பதும் அழிவுக்கு தான் வழிவகுக்குது. ஆனா அதை ஒரு கருவியா பயன்படுத்தினா அதுவே முன்னேற்றத்துக்கான வழின்னு உணர்றாரு. ஆனா அவர் உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்துச்சே. ஆமா, இந்த குழப்பத்துல இருந்தும் உடல்நல குறைவுல இருந்தும் மீள முடியாம தவிக்கும் போதுதான் கதியோட உச்சக்கட்டம் நடக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் அங்க வர்றார். அவர்தான் அரத்குலா. வாவ்!
பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அடிமையா இருந்த அதே அரத்குலாவா? அதே அரத்குலா தான் இப்போ ஒரு பெரிய செல்வந்தரா வந்து ஷருநாடாவை அதிக விலை கொடுத்து வாங்குறாரு. அப்புறம் அந்த அடிமை பத்திரத்தை ஆமா, ஷருநாடாவோட அடிமை பத்திரத்தை குறிக்கிற அந்த களிமண் பலகைய தன் தலைக்கு மேல தூக்கி தரையில போட்டு உடைச்சு தூளாக்குறாரு. அப்புறம் சொல்றாரு, நீ இனி அடிமை இல்லை, நீ என் கூட்டாளின்னு அறிவிக்கிறார். அத கேட்ட ஷிர்ருநாடா கண்ணீரோட நான் பாபிலோனின் அதிர்ஷ்டசாலின்னு உணர்றார். வா, என்ன ஒரு நெகிழ்ச்சியான தருணம். கதையோட இறுதியில ஹதன்குலா தன் தாத்தாவோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த உண்மையான திறவுகோல் உழைப்புதான் உணர்றான். அது வரைக்கும் அவன் அணிஞ்சிருந்த அந்த நகைகள், மோதிரங்கள் எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிட்டு ஒரு சாதாரண மனுஷனா அந்த வணிக கூட்டத்துக்கு பின்னாடி மரியாதையா நடந்து போறான். ஷிர்ருநாடாவின் கதை தனிப்பட்ட ஒருத்தரோட உழைப்பு எப்படி ஒரு தலைவிதியே மாத்துச்சுன்னு காட்டுது. ஆனா இந்த குணம் அந்த ஒரு தனிநபர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சா, இல்ல அதுவே பாபிலோன்கிற மாபெரும் நாகரிகத்தோட அடித்தளமா இருந்துச்சா? மிக சரியான கேள்வி. அதுதான் இதுல இருக்கிற முரண்பாடு. வாங்க இப்போ அந்த நகரத்தோட கதையே பாப்போம். பாபிலோன்னு பேர் சொன்னாலே தங்கம், செல்வம், தொங்கும் தோட்டங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா உண்மை என்னன்னா, உண்மை என்ன? பாபிலான் இயற்கையா எந்த வளமும் இல்லாத ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆமா, அது யூப்ரடிஸ் நதிக்கரையில இருந்து ஒரு வறண்ட தட்டையான பள்ளத்தாக்கு தானே. அதேதான். அங்கே காடுகளோ சுரங்கங்களோ, ஏன் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு தேவையான கற்கள் கூட இல்ல. மழைப்பொழிவும் ரொம்ப குறைவு. அவங்க கிட்ட இருந்தது ரெண்டு இயற்கை வளங்கள் தான். வளமான மண், அப்புறம் ஆத்து தண்ணி. அத வச்சுக்கிட்டு பாபிலோனிய பொறியாளர்கள் ஒரு அசாதாரணமான சாதனையை செஞ்சாங்க. பிரம்மாண்டமான அணைகளையும் பாசன கால்வாய்களையும் கட்டி ஆத்து தண்ணி அந்த வறண்ட நிலங்களுக்கு திருப்பி அந்த பள்ளத்தாக்கையே ஒரு விவசாய சொர்க்கமா மாத்துனாங்க. ஆமா, இது சரித்திரத்தோட முதல் பெரிய பொறியியல் சாதனைகள்ல ஒன்னா கருதப்படுது. அவங்களோட சாதனைகள் இதோட நிற்கல. அவங்க தான் உலகத்தோட முதல் பொறியாளர்கள், முதல் வானியாளர்கள், முதல் கணிதவியலாளர்கள், முதல் நிதியாளர்கள். எல்லாவற்றுக்கும் மேல எழுத்து வடிவத்தை உருவாக்கின முதல் மக்களும் அவங்கதான். இன்னைக்கு நாம அனுப்புற மெசேஜ்கள் எல்லாம் சில வருஷங்கள்ல காணாம போயிடும். ஆனா அவங்க களிமண்ணில் எழுதிய கணக்கு வழக்குகள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு நம்மகிட்ட இருக்கு. அது எப்படி? அப்போ காகிதம் இல்ல, அதனால ஈரமான களிமண் பலகைகள்ல எழுதி அதை சூளையில சுட்டு கடினமான ஓடுகளா மாத்துனாங்க. இந்த களிமண் பலகைகள் மூலமா தான் அவங்களோட அன்றாட வாழ்க்கை, சட்டங்கள், வியாபார ஒப்பந்தங்கள் பத்தி நமக்கு தெரிய வருது இல்லையா? ஆமா, ஒரு மாட்டை 7 மூட்டை கோதுமைக்கு வித்த ஒரு கடைக்காரோட கணக்கு வழக்கு மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் கூட இதுல கிடைச்சிருக்கு. பாபிலோனோட பிரம்மாண்டமான சுவர்களை பத்தி சொல்லியே ஆகணும். அது பண்டைய உலகின் 7 அதிசயங்கள்ல ஒண்ணு. ஆமா, மன்னர் நெபுகத்நேசர் கட்டின இந்த சுவர்கள் சுமார் 16 அடி உயரம் இருந்ததா சொல்றாங்க. 16 அடினா? அதாவது ஒரு நவீன 15 மாடி கட்டிடத்தோட உயரத்துக்கு சமம். அப்படியா? அந்த சுவரோட மேல் பகுதி 6 குதிரைகள் பூட்டின ஒரு ரதத்தை ஓட்டிட்டு போற அளவுக்கு அகலமா இருந்துச்சாம். யோசிச்சு பார்க்கவே முடியல. இவ்வளவு வலிமையான ஒரு கோட்டைய, ஒரு நகரத்தை யாராலையும் அழிக்கவே முடியாதுன்னு தோணுது. ஆனா பாபிலோன் வீழ்ந்தது. ஆனா எப்படி? எதிரி படைகள் ஒருபோதும் அந்த சுவர்களை தாண்டி உள்ள நுழையவே இல்லைங்கிறதா இதுல இருக்கிற சுவாரஸ்யம். ஆமா, கிமு 540ல பெர்ஷிய மன்னன் சைரஸ் பாபிலோனை தாக்க வர்றார். அப்போ பாபிலோனிய மன்னரா இருந்தவர் நபோனிடஸ். சரி. அவரோட ஆலோசகர்கள் எல்லாரும் நம்ம சுவர்கள் ரொம்ப வலிமையானது, நகரத்துக்குள்ளேயே இருந்து போரிடலான்னு சொல்றாங்க. ஆனா மன்னர் நபோனிடஸ் அவங்க பேச்ச கேட்காம ஒரு பெரிய தப்பு பண்றார். என்ன தப்பு அது? அவர் தன்னோட மத நம்பிக்கைகள்ல அதிக கவனம் செலுத்திட்டு இருந்தார். அதனால அரசியல் ரீதியா ஒரு தவறான முடிவு எடுத்தார். நகரத்துக்குள்ள பாதுகாப்பா இல்லாம? ஆமா, தன்னோட படையை திரட்டிக்கிட்டு நகரத்துக்கு வெளியில போய் சைரஸோட படையை எதிர்கொள்ள முடிவு செஞ்சார். அது ஒரு பெரிய தப்பு. படு தோல்வியில முடிஞ்சது. பாபிலோனிய படை செதறி ஓடுது. அதுக்கப்புறம் சைரஸ் எந்தவித எதிர்ப்பும் இல்லாம திறந்து கிடந்த பாபிலோனோட வாசல்கள் வழியா நகரத்துக்குள்ள நுழைஞ்சார். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் ஒரே ஒரு தவறான முடிவால ஒரு சண்டை கூட இல்லாம விழுந்துடுது. ஆமா, அதன் பிறகு பாபிலோன் மெதுவா தன்னோட பெருமையை இழந்து கைவிடப்பட்டு காலப்போக்குல திரும்பவும் பாலைவன மணலோடு மணலாகி போச்சு. ஆக இந்த மூலங்கள்ல இருந்து 2 முக்கியமான பார்வைகள் நமக்கு கிடைக்குது. தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில உழைப்புங்கிறது வெறும் வேலை இல்ல. ஆமா, அது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கும் வெற்றிக்கும் ஒரு திறவுகோலா இருக்கு. ஷுருநாடா, அரத்குலா கதைகள் இதைத்தான் சொல்லுது. அதே சமயம் ஒரு நாகரிகத்தோட அளவுல பார்த்தா பாபிலோன் மனித முயற்சியோட ஒரு பிரம்மாண்டமான சின்னம். நிச்சயமா, இயற்கை வளங்களே இல்லாத ஒரு இடத்த தங்களோட புத்திசாலித்தனத்தாலும் கூட்டு உழைப்பாலும் ஒரு சாம்ராஜ்யமா மாத்துனாங்க. ஒரு சமூகத்தோட கூட்டு உழைப்பு அந்த நாகரிகத்தையே உருவாக்குச்சு. ஆனா உழைப்பே சிறந்த நண்பன் என்ற கருத்து இன்றைய சூழலுக்கு பொருந்துமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஷர்ருநாடாவோட உழைப்பு நேரடியாக அவரின் சுதந்திரத்தோடு பிணைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு தெளிவான இலக்கை கொடுத்தது. ஆனா இன்னைக்கு நம்மளோட 9 to 5 வேலைகள் அப்படி இல்லையே. அதுவும் அதே போன்ற நண்பனா? இல்ல அது வேறையா? ஷர்ருநாடாவோட உலகத்துல உழைப்புக்கும் விடுதலைக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வேலைகள்ல அந்த தொடர்பு நேரடியா இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த மூலக்கருத்து ஒண்ணுதான்.
வேலைய ஒரு தண்டனையா பார்க்காம அத திறமைகளை வளர்த்துக்கவும் முன்னேறவும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்கவும் ஒரு கருவியா பார்க்க முடியுமாங்கிறது தான் பாபிலோன் நமக்கு விட்டு சென்ற பாடம். பாபிலோனியன் சுவர்கள் இன்னைக்கு தூசியா இருக்கலாம். ஆனா அவங்களோட ஞானம் இந்த களிமண் பலகைகள் வழியா இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்கு. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த கதை உழைப்பை சிறந்த நண்பன் என்கிறது. வேலை என்பது சுதந்திரத்தையும் செல்வத்தையும் தரும் ஒரு கருவி என்கிறது. வேலை குறித்த நமது பார்வைகள் மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைய நவீன உலகில் உழைப்போர் நண்பன் என்ற கருத்து உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருகிறது? அது நீங்கள் செய்யும் வேலையை பற்றியதா அல்லது அதை நீங்கள் அணுகும் மனநிலையை பற்றியதா?